சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ணாமலைக்கு பயங்கரமா ஃபீல் ஆகுது. முத்து, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. விஜயாவும் சரி, மனோஜும் சரி, ரெண்டு பேருமே ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் குடும்ப தலைவனா இருந்து இவங்கள வழி நடத்துறது சரியில்லை போலன்னு எல்லாம் சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே முத்து வந்து சொல்றாங்க, அப்பா, இதுக்கெல்லாம் நீங்க ஏன்பா ஃபீல் பண்றீங்க? எல்லாமே நல்லதா நடக்கும், விடுங்க. மனோஜ் முட்டாள்தனமா பண்றான், அதுக்கேத்த மாதிரி அம்மாவும் முட்டாள்தனமா இருக்காங்க. எதுக்காக நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்கப்பான்னு சொல்றாங்க. முத்து, எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குடா, மூச்சு விட சிரமமா இருக்கு முத்துன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் துடியா துடிக்கிறாங்க. அப்பா, என்னாச்சுப்பா அப்பான்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம், அண்ணாமலைய பார்த்து விஜய் ஒரு பக்கம் என்னங்கன்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க. மீனா, ஸ்ருதி, ரவின் எல்லாரும் மாமா, அங்கிள் எந்திரிங்க எந்திரிங்கன்றாங்க. அண்ணாமலை அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. உடனே எல்லாரும் பதறி போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. இது இவருக்கு எத்தனாவது ஹார்ட் அட்டாக்னு சொல்லி கேக்குறாங்க. இது ரெண்டாவது. அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சர்ஜரி ஒண்ணு பண்ணிருக்கோன்றாங்க. ஏங்க, இவருக்கு இந்த அளவுக்கு ரிஸ்கியா இருக்கிற அளவுக்கு என்னங்க பண்ணீங்க சொல்லுங்கன்னு டாக்டர் கேக்குறாங்க. இல்ல, கொஞ்சம் பிரச்சனை வீட்ல, அதனால அவர் ரொம்பவே அஃபெக்ட் ஆயிட்டாருன்றாங்க. இவர் வந்து பேஷண்ட் மாதிரி இருக்காரு, இவரை வந்து கேர் பண்ணி பார்த்துக்க மாட்டீங்களா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவருக்கு தெரியற மாதிரி தான் எல்லாமே பண்ணுவீங்களா? ஹார்ட் அட்டாக் ஏதோ மைல்டா வந்ததுனால அவரோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சது. இதே ஹெவியா வந்திருந்தா கண்டிப்பா அவரோட உயிரை காப்பாத்திருக்க முடிஞ்சிருக்காதுன்னு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இனிமே அவர்கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி விஷயமும் சொல்லக்கூடாது, அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயமும் சொல்லக்கூடாது. அவரை நல்லா எப்படி பாத்துக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் அவர் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கிறதும் இருக்காம போறதும் உங்க கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதுமே முத்து வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மனோஜ் கிட்ட போயிட்டு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா, உன்னால தாண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய், நான் என்னடா பண்ணேன்? அம்மா கிட்ட நான் வந்து எதுவுமே சொல்லல, எல்லாம் பண்ணது அவங்கதான். நான் வந்து அம்மா கிட்ட இல்லம்மா விஷயத்த சொல்லிடலான்னு சொன்னேன். அதுக்கு இல்ல வேண்டாம், இப்போதைக்கு விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அம்மா தான் சொன்னாங்கன்றாங்க. இப்போ உடனே முத்து போயிட்டு விஜய் கிட்ட, போதுமாம்மா, இப்போ உனக்கு சந்தோஷமா? அப்பாவுக்காக எல்லாமே செய்வேன் செய்வேன்னு சொல்றீங்களே, இப்ப அப்பாவை படுத்த படுக்கை ஆக்குனது நீங்க தான், உங்களாலதான் அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமைன்றாங்க. டேய் முத்து, இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு என்னடா தெரியும்? மனோஜோட வாழ்க்கையை வந்து சரிப்படுத்தலான்னு சொல்லிட்டு தான் நான் முயற்சி பண்ணேன். கடைசியில இப்படி ஆகும் நான் என்ன கனவா கண்டேன் சொல்லுடான்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே மீனா வந்து, இங்க பாருங்க, மாமாவுக்கு நடக்காதது நடந்துருச்சு, அது வருத்தம் தான், இல்லைன்னெல்லாம் சொல்லல. அதுக்காக இப்படி நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தா எதுவும் நடக்க போறது கிடையாது. இனி மாமாவை எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா பாத்துக்கணுமோ அந்த அளவுக்கு அவரை சந்தோஷமா பாத்துக்கலாம். இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா மாமாவுக்கு திரும்ப திரும்ப தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதனால விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்ல, உடனே முத்துவும் அமைதியாகிறாங்க. உடனே மீனா வந்து முத்து கிட்ட சத்தியம் கேக்குறாங்க. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப நல்லவர் தான், தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டீங்க, சண்டை போட மாட்டீங்க. அது எனக்கும் தெரியும், வீட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். இனி அத்தையோ இல்ல மனோஜ் உங்க அண்ணாவோ என்ன பண்ணாலும் நீங்க அதை பத்தி எத்தையும் கண்டுக்காதீங்க. நமக்கு மாமாவோட உயிர் முக்கியம், மாமா ரொம்ப ரொம்பவே முக்கியம். அதனால அவர் முன்னாடி இனி எந்த ஒரு பிரச்சனையும் நடக்க கூடாது, கத்தி பேசுற வேலை கூட இருக்கக்கூடாதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்கன்றாங்க. மீனா, அது என்னுடைய நேச்சர் மீனா, அது எப்படி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்? பண்ணிதாங்க ஆகணும். மாமாவுக்கு டாக்டர் என்ன சொன்னாங்கன்றது ஞாபகம் இருக்குல்ல, அப்ப அதை நம்ம ஃபாலோ பண்ணிதான் ஆகணும்னு சொன்னதும் ரவியும் ஸ்ருதியுமே முத்து கிட்ட அட்வைஸ் பண்றாங்க. ஆமா முத்து, நீங்க இப்படி பண்ணா மட்டும்தான் அங்கிள் வந்து ரெக்கவர் ஆகுவாரு, நல்லாவே இருப்பாருன்னு சொன்னதும், நான் இனி கோவப்பட மாட்டேன், கத்த மாட்டேன், யார்கிட்டயுமே எதுவுமே பேச மாட்டேன், நான் எப்பயும் போல கண்ட்ரோலாவே இருக்கேன்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாங்க. மீனாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப டாக்டர் வந்து அண்ணாமலை கண் முழிச்சிட்டாங்க, நீங்க போயிட்டு பாருங்கன்னு சொல்றாங்க. முத்து, மீனா, விஜயன் எல்லாருமே போறாங்க. முத்துன்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. அப்பா, நீங்க எதுக்காகப்பா ஓவர் ப்ரெஷரை நீங்க உங்க தலைக்குள்ள ஏத்திக்கிறீங்க? தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பண்ணாதீங்கப்பா நல்லா சொல்லி வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு வந்து இருக்காங்க. இதை கேட்ட உடனே வந்து ரொம்ப வருத்தமா மீனா வந்து, மாமா, நீங்க கவலைப்படாதீங்க, இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, நீங்க கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜயா வந்து, எனக்கு ஏதோ நானு உணர்ச்சி வசப்பட்டு மனோஜோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஒரு தப்பு பண்ணேன், அதுக்காக இப்படி வந்து நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுற அளவுக்கு நான் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு விஜயா ஃபீல் பண்ண. விஜயா, நீ அழாத, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து விஜயாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப முத்துக்கிட்ட மீனா சொன்ன விஷயத்த
முத்து ஃபாலோ பண்ணுவாங்களா, இல்ல திரும்பவும் முத்து கோவப்பட்டு அண்ணாமலையோட உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதா, அதை மீனாவும் முத்துவும் சேர்ந்து எப்படி தடுக்க போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.